சாதம் பண்ண போகிறோமா. தேங்காய் சாதத்துக்கு ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெயை விட்டுக்கோங்க. தாளிதத்துக்கு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கணும். அதை இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் பொன்னிறமாக வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்கம்மா. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாத்தை காம்பாஞ்சி வச்சுருக்கம்மா. மிளகாத்தலும் கருவேப்பிலையும் போட்டுருங்கம்மா. குக்கரில் தான் தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம். இப்போ தேவையான அளவு பால் எடுத்து குக்கரில் ஊற்றிக்கிடுதோம்மா. இப்போ வதக்கி வச்சுருக்க தாளிதத்தை சாதத்தோடு கொட்ட போகிறோம்மா. 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம்மா அந்த அரிசி. இந்த அரிசியை தேங்காய் பால் கூட சேர்க்க போகிறோம்மா. இப்போ இதில் மஞ்சள் பொடி, கறி மசால் பொடி, உப்பு போட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியதாம்மா. தேங்காய் பாலில் இப்போ மூடி வைக்க போகிறோம்மா. மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டால் தேங்காய் சாதம் ரெடி ஆகிடும்.